இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய திருத்தூதரும் நற்செய்தியாளருமான தூய மத்தேயுனுடைய விழாவினை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவால் என்னை பின்பற்றி வா என்று அழைக்கப்பட்டவர் மத்தேயு. மார்க்கில் அல்பேயுன் மகன் லேவி என்று சொல்லுவார். ரெண்டும் ஒரு நபர் தான், லேவி அல்ல மத்தேயு. இவரால் எழுதப்பட்ட அந்த நூலினுடைய காலம் இருக்கு பார்த்தீங்களா, அது மிக மிக முக்கியமான காலகட்டம். அது நம்ம ஒரு புஸ்தகத்துடைய பின்னணியை பார்த்தா தான் அந்த நூல் எவ்வளோ முக்கியமானது நமக்கு புரியும். நமக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? மத்தேயு நூல் அப்படியே படித்து பார்த்தா அப்படியே போயிடும். ஓஹோ, இயேசப்பாவை வரலாறு வாசிச்சுட்டு கிடையாது. இயேசப்பாவை பற்றி மத்தேயு எழுதுறாருன்னா எந்த காலகட்ட பின்னணியில் யாருக்காக எழுதுறாரு நம்ம ஆழ்ந்து நம்ம சிந்திச்சுன்னு வச்சிங்களேன். மத்தேயு செய்த பணி, இந்த நற்செய்தி நூல் எழுதிய பணி எவ்வளவு முக்கியமானது நமக்கு தெரியும். இந்த மத்தேயு நற்செய்தி நூல் கிட்டத்தட்ட கிபி 80 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். ஒரு கணிப்பு, குறித்து சொல்ல முடியாது, ஒரு கணிப்பு. கிபி 80ஆம் ஆண்டு வாக்கில் எழுதப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த 80ஆம் கால அளவில் தொடக்க திருச்சபை எப்படி இருந்துச்சு அதை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம தொடக்க திருச்சபை எப்படி இருந்துச்சு, தொடக்க கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்க, அப்போ எந்த மக்களுக்காக, எந்த மக்களை வலுப்படுத்த, எந்த மக்களை வழி நடத்த இந்த நூல் எழுதப்பட்டது அப்படிலாம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. அப்போதான் இந்த மத்தேயு நற்செய்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். திருச்சபை வரலாற்றில் இந்த மத்தேயு நற்செய்தி என்னென்ன காரியம் செஞ்சிருக்குன்னு தெரியும். கிபி 100 ஆண்டுகள் வரை, இந்த முதல் நூற்றாண்டு சொல்ல பார்த்தீங்களா, இது வேத கலாபனை காலம்னு சொல்லுவார்கள். ஏசப்பா இறந்த பிறகு இந்த ஒரு 50-60 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் வச்சிங்களேன், கிறிஸ்துவ மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பிறராலையும் கஷ்டப்பட்டாங்க, தங்களுக்குள்ள நல்லா கஷ்டப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம தெசலோனிக்காவிலே கலகம், எபேசிலே கலகம், கொரிந்திலே கலகம், பவுலுடைய கடிதம் வாசி பார்க்கலாம். கொரிந்திலே கலகம், அங்கே நீ பெரியவன் நான் பெரியவன் கொரிந்து நகரில். இன்னைக்கு எபேசு திருமுகத்தின் முதவாசம் வாசிக்கிறோம் நம்ம. அந்த எபேசு நகரில் அர்த்தமிங்கிற ஒரு சாமி, ஒரு பெண் தேவதை கோயிலுக்கு, அந்த மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இது. அர்த்தமிங்கிற ஒரு தேவதை கோயில். அந்த கோயிலுக்கு சிலை செஞ்சு விற்கிறவன் ஒரு நபர் ஒருத்தர். அவரை பேர் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். என்ன அப்போ எபேசு திருமுகத்தில் இந்த வரலாறே இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் மன்னிக்கணும், திருத்தூதர் பணியில் தவறாக சொல் திருத்தூதர் பணியில் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க பார்ப்போம். அந்த எபேசு நகரில் தெமெத்திரியு என்ற ஒரு தட்டான்னா சிலை செய்கிற ஆள் இருந்தார். அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சீடர்கள் என்ன சொல்கிறாரு, டேய், நாம் இந்த சிலையை வச்சு தான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம இந்த சிலையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், செஞ்சு விற்று காசு சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் பவுல்னு ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் மனித உருவில் அல்லாத தெய்வம்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை அவன் கொண்டு அறிமுகப்படுத்தப்பா. இந்த அறிமுகப்படுத்துகிற மக்கள்கிட்ட மக்களெல்லாம் அவன் பக்கம் சாய்ஞ்சாங்க. நம்ம கதை பிச்சை எடுக்க வேண்டியது தான். அதனால் நம்ம என்ன பண்ண, மக்களை நம்மகிட்டே பிடிச்சி வச்சுக்கணும் என்று என்ன பண்ணுறான், பக்காவாக பிளான் பண்ணி அந்த அந்த தேவதை மக்கள் என்ன பண்ணுறான், வழி எடுத்து கொண்டு போயிட்டுருக்கான். ஏசப்பா என்ன பவுல் என்ன பண்ணுறாரு, இயேசுவை பற்றி போதித்து வாதிட்டு அந்த பார்க்க நம்ம விவாதித்து சண்டை பிடிக்கிறாரு. போயிட்டாங்க. ஏசப்பா தான் உண்மையான கடவுள் என்று அங்கே விவாதித்து கட்டாயப்பட்டு இழுத்துன்னு வராரு.
மனம் மாறி வராங்க. அது மட்டும் கிடையாது, தாங்க வச்சிருந்த மந்திர புஸ்தகத்தெல்லாம் போட்டு கொளுத்துறாங்க. மாயவத்தை காட்டுகிற நூல்கள்லாம் பண்ணி அவங்க கொளுத்துறாங்க. பவுல் மட்டும் எரிக்கிறாங்க. இயேசு உண்மையான சாமி. யார் காரணம்? பவுல் அடிக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சலசேல அந்த பேர் பாருங்க, அப்போ திமித்திரியோ அவன் என்ன பண்ணுறான்? மக்களை தூண்டுறான். இல்லை, அது உண்மையான சாமி கிடையாது, நாங்கள் சொல்கிற தேவதை உண்மையான சாமி என்று மக்களை ராங்க வழியெடுத்து கொண்டு போகிறான். அப்படி கொண்டு போகின்ற பொழுது இந்த மக்களுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய கலவரம். மிகப்பெரிய எஃபேசியர் கலகம் பகுதி இருக்கும் பாருங்க, 19ஆம் அதிகாரம் திருத்துறைப்பணியில் 2 பேருக்கும் போட்டி. அரசாங்க வரைக்கும் போட்டி. இந்த கம்ப்ளைண்ட், இந்த பிரச்சனை அரசாங்க வரைக்கும் போகுது. ஸோ இப்படி பிரச்சனை. இந்த மாதிரி தெசலோனிக்காவிலே கலகம். அதாவது யூத கிறிஸ்தவர்கள் பிறையின கிறிஸ்தவர்களோடு என்ன பண்ணாங்க? சண்டை போட்டுக்கிறாங்க. யார் உண்மையான பவர்? நாங்கள் தான் உண்மையான விருத்த சாதனை பெற்றவர்கள், நீங்கள் இப்போதை சேர்ந்தவங்க ஓரம்போ. திருத்துறை பணியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைப்போம். அங்கே கிரேக்க பெண்களை இழிவான கவனிச்சிக்க மாட்டாங்க. கவனிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அப்போ அந்த தொடக்க திருச்சபையில். அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள அந்த நேரத்தில் இந்த மத்தேயு எழுதப்படுகிறாங்க. ஏன் அடிச்சுக்கிறீங்க? ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? உண்மையான கடவுள் இயேசு. அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களை மையமாக வைத்து யூதர்கள் மனம் மாற வேண்டும். யூதர்களுக்கு தாவீது தான் யாரு? உண்மையான உண்மையான ஒரு நபர். அபிரகாம் மிக முக்கியமான நபர். தாவீதின் மகன், அபிரகாமின் மகன் யார்? இந்த மெஸ்ஸியா, இந்த இயேசப்பா தான் என்று இயேசுவை மெஸ்ஸியாவாக எண்பிக்கும் விதமாக மத்தேயு புத்தகத்தை எழுதினார். அப்போ அங்கே ஏற்பட்ட மிக பெரும் குழப்பங்கள் இவருடைய நூலால் சாந்தமாகின. யோசிச்சு பாருங்க. அப்போ உதாரணத்துக்கு இந்த நூல் எழுதல வச்சுங்களேன், மற்ற இந்த புத்தகத்தை எழுதல, அப்படியே எழுந்துட்டாரு. அப்போ பிரச்சனை வளர்ந்து திருச்சபை வளர்ந்துருக்குமா? செதறி போயிருக்கும். வளர்ந்துருக்குமா? யோசிச்சு பாருங்க. இப்போ திருச்சபை செதறி போயிருக்குமா? வளர்ந்துருக்குமா? செதறி போயிருக்கும். இந்த நூல் அந்த மக்களை அமைதிப்படுத்தியது, சாந்தப்படுத்தியது. கரெக்டு தான், மத்தேயு சொல்றது சரிதான். உண்மையான மெஸ்ஸியா இயேசப்பா என்று மக்களை இயேசுவோட சேர்த்து பாருங்க. அப்போ அந்த தொடக்க திருச்சபை காலத்தில் மாபெரும் ஒரு நிகழ்வை இந்த மத்தேயு செய்தது. இதற்கு சொந்தக்காரர் தூய மத்தேயு. மத்தேயுடைய பணி எவ்வளோ பெரிய பணி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு இறையியலாருடைய நாள் தான் இன்று. இவர் கிரேக்க மற்றும் அரமைக்கு மொழியில் மிகுந்த புலமை பெற்றவர். தன் புலமை என்ன பண்ணுறாரு? அனைத்தையும் கொட்டி ஆண்டவரை பிற மனசை முன்பு சேர்க்கணும் இந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். சகோதரர்களே, நான் ஒரு நான் கேட்டகிஸ்ட் படிக்கும் பொழுது முன்னுமே சொல்லியிருக்கேன், திரும்ப பதிவு பண்ணுறேன். நான் வேதிக்கு படிக்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் இந்த சண்டேயில் சனிக்கிழமெல்லாம் ஓய்வாக இருக்கும்போது ஒரு படம் போட்டு காட்டுவாங்க. அப்போது இந்த நட்சத்திரங்கள் நிறையா பைபிள் நிறைய போட்டு காட்டுவாங்க எங்களுக்கு. அப்போ மத்தேயுடைய படம் ஓடுது. கற்பனை கதை தான் அது. பைபிள் அப்படியே இல்லை, ஒரு கற்பனை கதையெல்லாம் போடுறாங்க. அது பைபிள் இருக்குன்னா முக்கியமான ஒரு கருவை எடுத்து அதை கொஞ்சம் எலாபரேட்டாக படமாக ஆக்குவாங்க. அதெல்லாம் ஒன்று தானே. அப்போது மத்தேயோட நிகழ்வு அங்கே வரும். மத்தேயு என்ன பண்ணுவார்? சுங்கச்சாவில் அமர்ந்திருப்பார். அப்போது ஒரு வயசான பாட்டிமா என்ன பண்ணும்? கையில் ஒரு கூடை வேறு தூக்கிட்டு வந்து இப்படி காசு பண்ண வரும். அப்போது இவர் என்ன பண்ணுவார்? டேக்ஸ் சுங்கம் காசு வாங்கணும், நான் காசு வாங்கணும், காசு கூட கேட்பார் இவர். அந்த பாட்டியம்மா காசு இல்லையே அப்படின்னு பாட்டி சொல்லும். இவர் முழிப்பார், காசு இல்லையா? இல்லைப்பா, எங்கிட்ட காசு இல்லைப்பா. மற்ற என்ன பண்ணுவார்? சுற்றி முற்றியும் பார்ப்பார், யாராவது இருக்காங்க, பார்க்குறாங்களா? சுற்றி பார்ப்பார், யாரும் பார்க்கல. சரி சரி போ 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 என்று அந்த பாட்டி அனுப்பிச்சி விடுவார். இது ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம், ஆனால் அதை உண்மையாக யோசிச்சுப்பாங்க பார்ப்போம். இது ஏசப்பாங்கன்னு பார்ப்பார். பரவாயில்லையே, நல்ல மனுஷனாக இருக்கிறானே. அந்த காலத்தில் வரி வாங்குறவங்கள யூதர்கள்
யூத பொதுமக்கள் எதிரியா பார்த்தாங்க, அவன் குடும்பக்காரனா பார்த்தாங்க. வரி வாங்குறவன்னா அவன் பாவி, அவன் கடவுளால பெரும் பாவின்னு பார்த்தாங்க. ஏன்? அந்த காலத்தில் இந்த பாலஸ்தீன நாடு ரோமையினுடைய அடிமை நாடாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறான், இங்கே இருக்கிறவர்கள் மக்கள்கிட்ட வரி வாங்கி என்ன பண்ணுவாங்க, ரோமைய அரசுக்கு அமுச்சு வைக்கும். அப்போது வரி வாங்குறவங்க என்ன பண்ணாங்க, மக்கள்கிட்ட சுரண்டு வரி வாங்குறவங்க வரி தரல போதான், வரி கொடுத்தாகணும். மக்கள்கிட்ட கசைக்கு புழிஞ்சு வரியை பிடுங்கி என்ன பண்ணாங்க, ரோமை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. இப்போ மக்கள் என்ன பண்ணாங்க, ஐயோ நம்மளை எவனோ ஒருத்தவனுக்காக நம்மளை போட்டு கசைக்கு போயிட்டு புழிறான்னு சொல்லிட்டு இந்த வரி வாங்குறவங்க மேலே அவங்கள அவ்வளோ ஒரு கோபம் வந்தாங்க. அப்போ அவங்க பாவிங்க லிஸ்ட்டில் சேர்த்தாங்க. அவங்க நீங்களாம் பெரும் பாவிங்க, நீங்கள் எங்ககிட்ட எங்கள் சொத்து பத்தெல்லாம் பிடுங்கி என்ன பண்ணி எனக்கு தரீங்கன்னு சொல்லிட்டு அப்படி அப்பேற்பட்ட நிலையில் வாழ்ந்தவர் தான் தூய மத்தேயு, லேவி. இவர் காசு வாங்குறார். ஏசப்பா போறாரு, மத்தேயு என்னை பின்பற்றி வா. மத்தேயுக்கு அழைப்பு தரப்படுகிறது. மத்தேயு போறார். லூக்காவில் வாசிக்கலாம். இன்னைக்கு லூக்காவில் இன்னும் அழகா இருக்கும். ஏசப்பா என்ன பண்றாரு, மத்தேயு அழைக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 27 இயேசு வெளியே சென்று சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டு இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஒரு வரி வாங்குறோடைய அம்மா காசு பணம் இருக்கும், ஏமா சொத்து வாங்க யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ரோமைக்கு வேலை செய்கிற ஒரு டாக்ஸ் கலெக்டர் ஏமா வருமானம் இருக்கும் அவனுக்கு. அனைத்தையும் விட்டு லூக்கா சொல்றாரு பாருங்க, இங்க அனைத்தையும் விட்டு என்ன பண்றாரு, இயேசுவை அவர் பின்பற்றினார். வருவார் இல்லையா, ஒரு இளைஞன் இயேசுகிட்ட வருவான். ஏசப்பா நான் எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறேன், நான் உங்களை பின்பற்றணும்னு சொல்லுவான். அப்படியா, போயிட்டு உனக்குள்ள சொத்தையெல்லாம் விற்று ஏழைகளை கொடுத்துருவான்னு சொல்லுவார். அவனை பண்ணுவான், அப்படியே போயிடுவான். அவன் அப்படியே போயிடுவான். ஏன்? அவங்ககிட்ட நிறைய சொத்துக்கள் பைபிள் சொல்லுது. நிறைய செல்வம் அவன்கிட்ட இருந்துச்சு, அதெல்லாம் விற்று ஏழை கொடுக்க மனசு இல்லை, போயிட்டான். மத்தேயு பாருங்க, இங்க அனைத்தையும் விட்டு ஏசப்பா கூட போறார். ஒருவன் என்னை பின்பற்ற என்ன பண்ணணும், அவன் எல்லாத்தையும் விட்டு வரணும், நான் சிலுவை சுமந்து வரணும். மத்தேயு போறாரு. எதுவும் தேவை கிடையாது எனக்கு, காசு பணம் மகிழ்ச்சி தேவையில்லை எனக்கு ஆண்டவரின் அழைப்பு வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் என்று மத்தேயு தன்னுடைய அந்த கடவுளுக்குரிய வாழ்க்கைக்கு பயணப்படுகிறாருங்க. இதுதான் அழைப்பு. இந்த அழைப்பு பற்றி தான் இன்னைக்கு முதல் வாசகம் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு அற்புதமான நீங்கள் முதல் வாசகம் அவ்வளவு ஒரு கருத்து பொதிந்த ஒரு வாசகம். இது முதல் வாசகம் நீங்கள் பாருங்க பார்ப்போம். நீங்கள் மெதுவாக ஆழ்ந்து வாசிக்கலாம். பாருங்க பார்ப்போம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். பேசுமா, ஏன்னா பேசுறத கூட பிரச்சனை இருக்குங்க நீங்கள் இல்லையா. உள்ளூருக்காரன் என்ன பண்ணுறான், பிரச்சனை பண்ணுறான். வேறு சாமி கும்பிட்றோம், பிரச்சனை பண்ணுறான். அது மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்க. யாரு? யூத கிறிஸ்தவர்கள், பிற இன கிறிஸ்தவர்கள். நீங்கள் கூட நீங்கள் மனஸ்தாபத்தோடு இருக்கிறீங்க. நீங்கள் அப்படிலாம் இருக்காதீங்க. பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி, இந்த வார்த்தையை பாருங்க. ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியர்களும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். தூய ஆவியெல்லாம் ஒன்றுபடுத்துறாரு. எதுக்கியா நீங்க பிரிஞ்சு கிடக்குறீங்க? எதுக்கு பிரிஞ்சு கிடக்குறீங்க? ஒன்னா இருங்க. இந்த ஒற்றுமையைத்தான் தன் நூலின் வழியாக மத்தேயு செய்தார். புரியுதா? இப்போ நல்லா புரியுது நினைக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு சமுதாயத்தை தொடக்க திருச்சபையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி மக்களை ஒரு இயேசப்பாவுடைய திருவடியில் ஒரு குழுவாக கொண்டு வந்து சேர்க்க மற்ற நூலை எழுதுறாரு. இப்போ எப்படிப்பட்ட பணி யோசிப்பாங்க அந்த காலகட்டத்தில். திரும்ப வாசிக்கிற பாருங்க பார்ப்போம்.
ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியர்களும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள நம்மளுக்கு நீங்க முயற்சி செய்யுங்கள். கடவுள் என்ன பண்றாரு? ஒவ்வொருவருக்கும் அருள் கொடுத்துருக்காரு. கடவுள் யாரையும் வெறுக்கல. பாருங்க பார்ப்போம். கடவுள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் விருப்பத்துக்கு அருள் கொடுத்துருக்காரு. சிலரை திருத்தூதராகவும் இறைவாக்கினராகவும் நற்செய்தியாளராகவும் ஆயராகவும் போதகராகவும் தொண்டராகவும் ஒரு மக்களுக்கும் ஒரு பணி கொடுத்துருக்கார். அந்த பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று என்ன பண்றாரு இங்க பவுல் சொல்றார். அந்த அழைப்புக்கு ஏற்ப வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதர் தான் தூய பவுலடிகளார், தூய மத்தேயு. வச்சு பாருங்க பார்ப்போம். இந்த மத்தேயு தொடக்க திருச்சபையில் இந்த நூல் எழுதல் வச்சிங்களேன், யோசிச்சு பாருங்க. திருச்சபை செதறி போயிருக்கோம், மேபி இருந்திருக்கலாம் இல்லையா? இந்த நூல், இந்த கருத்து, அவருடைய இந்த விடயங்கள், இந்த விஷயங்கள் மக்களை ஒன்றுபடுத்துன்னு சொன்னால் அது மிகையாகாது. நம் திருச்சபையில தொடக்க திருச்சபையை ஒன்று கூட்டிய பல விஷயங்களில் மத்தேயும் ஒருவர் என்று சொன்னால் அதுக்கு மறுக்க முடியாது. யாரால மறுக்கவே முடியாது. மத்தேயு என்ற சொல்லுக்கு கடவுளின் கொடை என்பது பொருள். அது 100க்கு 100 உண்மைதான். அது கடவுளுடைய கொடை தான் மத்தேயு. என்றால் தொடக்க திருச்சபையில் மக்கள் சிதறுண்டு போகிற அந்த நிலையில் சிதறுண்டு போகாதீங்க ஐயா. மற்ற சாமி பார்க்கலாம் போகாதீங்க ஐயா. அத்தமை தேவதை அங்கங்கே எதுங்கையும் போகாதீங்க ஐயா. நம்முடைய கடவுள், நமக்காக வாக்களிக்கப்பட்ட இறைவன், இயேசுதான் மெஸ்ஸியா என்று அந்த மறை உண்மையை, அந்த சத்தியத்தை, இயேசுதான் மெஸ்ஸியா, அவர்தான் இம்மானுவேல், உங்களுக்காக பிறந்த தாவீதின் மகன் அவர்தான், ஆபிரகாமின் மகன் அவர்தான் என்று இயேசுவை அடையாளம் காட்டி உண்மையாகவே கடவுள் கொடையாக திகழ்ந்தான் மத்தேயு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நட்சத்திரருடைய விழா நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். நம்ம இயேசுடைய மரணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இவர் பணியாற்றினார்னு சொல்லி ஒரு மரபு சொல்லுகிறது. ஆதாரம்னு சொல்ல முடியாது, ஒரு மரபு 15 ஆண்டுகள் பணியாற்றினார் இவன் சொல்லுகிறது, ஒரு வரலாறு சொல்லுகிறது. இன்னும் பாருங்க பார்ப்போம். அவர் எங்கெங்க பணியாற்றினார்? மாசிதோனியா, எத்தியோப்பியா, பெர்சியா, பார்த்தியா என்ற இந்த பகுதிகளில் என்ன பண்ண அவர் பணியாற்றினதாக மரபு சொல்லுகிறது. அவர் இந்த பகுதிகளை பணியாற்றி, இந்த பகுதி வட்டாரத்தில் பணியாற்றி இவர் என்ன பண்ணாராம்? அங்கேயே வேத சாட்சியாக இயேசுவுக்காக மரித்தார் என்றும் மரபு சொல்லுகிறது. சகோதரர்களே, இவர் 15 ஆண்டுகளாக இயேசப்பா இருந்த பிறகு 14 ஆண்டுகளாக யூதர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற மாபெரும் ஒரு பொறுப்பில் இருந்தார். யூத மக்களை வழிநடத்தணும், சிதறி போகக்கூடாது என்று 15 ஆண்டுகள் யூத மக்களை வழிநடத்தினார். பிறகு இவருடைய பரந்த நிலை அகில உலக திருச்சபை அளவுக்கு சொல்கிற மாதிரி அனைத்து மக்களுக்காகவும் அவர் பணியாற்றினார். உண்மையாகவே லேவி கடவுளுடைய கொடையாகவே திகழ்ந்தான்னு சொல்லணும். நம்ம அப்பேற்பட்ட நபருடைய விழாவை இன்றைக்கு திருச்சபை கொண்டாடுகிறது. இன்னைக்கு லேவியை போல மத்தேயுவை போல நாமும் ஏன் கடவுளுடைய கொடையாக இருக்கக்கூடாது? பணியாற்றினார் இல்லையா? மக்களிட பிளவு இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணும். ஏசப்பா பாருங்க, நட்சத்திரம் வாசிக்கும் பொழுது ஏசப்பா நம்ம லேவி விட்டு போய் சாப்பிட்றாரு போயிட்டு. அதில் ஒரு பரிசை ஒரு கேள்வி வர பாருங்க. என்ன உங்கள் போதகர் பாய் வீட்டில் போய் சாப்பிட்றாரு, வரி தொண்டை வீட்டில் போய் சாப்பிட்றாரு, அதில் ஒருத்தவங்க களவாட்டுறான் பாருங்க. அந்த பிளவுக்கும் ஏசப்பா முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆமாம், நான் சாப்பிட்றேன் தான். ஏன்னு சொன்னால் நான் பாவிகளைத்தான் மீட்க வந்தேன், நல்லவங்க கிடையாது. நல்லவங்க எப்பவுமே கூட இருக்கிறான். இந்த பாவியை மீட்னா கொண்டு போய் என்ன பண்ணும்? அப்பாட்ட போய் சேர்க்கணும். தயம் பண்ணி மருத்துவர் நோய் அற்றவனுக்கு தேவையில்லை, அவன் எல்லாம் தெம்பதாங்கிறான். நோய் உற்றவனுக்கு தான் தேவை மருத்துவன். மற்றவருடைய வார்த்தையை பாருங்க. நோய் உற்றவனுக்கே மருத்துவன் தேவை, நோய் அற்றவனுக்கு கிடையாது இல்லையா? நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன். திருச்சபை என்ன பண்ணாங்க? எல்லாரையும் நீ பாவி, நீ யூதம் கிடையாது, நீ புறான கிறிஸ்தவன் ஒதுக்கி வச்சாங்க. இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறாரு பாருங்க. சேர்க்கிறாரு இல்லையா? நீ கடவுளா தேர்ந்தெடுக்கப்படணும் வா. அப்படிப்பட்ட மாபெரும் கருத்துக்களை குறிமத்தே. இன்னொன்று ஒரு சிறப்பு செய்தி சொல்லலாம். தூய பிரான்சிஸ் சவேரியார் இந்தியாவுக்கு வந்த பொழுது அவர் கொண்டு வந்த நூல் மத்திய செய்தி இன்னொன்று சொல்லலாம்.
நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகளுக்கு மத்தியில் மிகவும் பிடிச்சமான பகுதி மலைப்பொழிவு. எளிய மனத்தோர் பேறு பெற்றோர். இந்த மலைப்பொழிவு காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அது மாதிரி எல்லா மக்களுக்கும் பிடிக்கிற விதத்தில், எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் கருத்துக்களை மத்தேயுவில் கொட்டி குவிச்சு வச்சிருக்கார் மத்தேயு. சகோதரர்களே, நம்ம அவரை பின்பற்றுவோம். அவரை போல் அப்படியே இல்லைனா முடிந்த வரை நம்ம ஆனவரை அவனுடைய செய்தியை பிறருக்கு அறிவிப்போம். அது அறிவிக்கலையா, சரி விட்டுடு. மத்தேயு ஒன்று பண்ணார் இல்லையா, எப்பா பிரிஞ்சு போகாமல் இருங்கய்யா, சண்டை போட்டுக்காதீங்கய்யா, ஒத்துமையாக இருங்கய்யா சொன்னார் இல்லையா, அதை பின்பற்றுவோம். நம்ம மத்தேயு போல் நம்ம அப்படியே ப்ரீச் பண்ணலாம் தேவையில்லை. மத்தேயு பாடுபட்டார் இல்லையா, எது பாடுபட்டார், எல்லாம் ஒத்துமையாக இருங்க, பிரிஞ்சு போகாதீங்க, யூத கிறிஸ்தவன் பிரயாண கிறிஸ்தவன் இப்படி இந்த மாதிரி சிக்கலாக போய் துணிதுல உடஞ்சி போயிடாது, திருச்சி போய் ஒன்று கூட்டுங்க. அதுலையாக நம்ம பயணிப்போம். நமக்குள்ளே இருக்கும் பிளவுகளை அகற்றுவோம், நமக்குள்ள இருக்கும் சண்டை சச்சரவுகளை அகற்றுவோம். ஏன்னா இந்த பிரச்சனை தீர்க்க தான் புத்தகத்தை மத்தேயு எழுதினார். சகோதரர்களே, நாம் முடிந்தால் மத்தேயுவை போல அவருடைய வார்த்தையை அறிவிப்போம். இல்லைன்னா அவருடைய கருத்துக்கேற்ப ஒற்றுமையாக வாழ முயற்சி செய்வோம். நன்றாக சந்திப்போம்.